ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா வாலாகுரு பிராண்டை சேர்ந்த மெகாஃபால் அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன் 3%, பொட்டாசியம் 8%, ஆர்கானிக் கார்பன் அதாவது கரிம கார்பன் வந்து 9%, ப்ளஸ் இந்த 3 டெக்னிக் இல்லாமல் தாவரங்கள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அமினோ ஆசிட்ஸும் அண்ட் சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது கடல் பாசிலேருந்து பிரிஞ்செடுக்கப்பட்ட சாரம் இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு பயோஸ்டிமுலண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் இந்த பயோஸ்டிமுலண்ட் வந்து பயிர்களுக்கு எந்த மாதிரியான காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அழுத்தங்கள்லேருந்து பயிரை மீட்டெடுத்து பயிரோட வளர்ச்சி நோக்கி கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்தப்படுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சுற்றுச்சூழலில் அதீத வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தங்களாக இருக்கட்டும், இல்லைனா ட்ரவுட் அதாவது வறட்சி, போதுமான நீர் கிடைக்காமல் இருந்துச்சுனாலோ இல்லைனா தண்ணீர் உரிய நேரத்தில் கிடைக்கலனாலும் ஏற்படக்கூடிய வறட்சினால் ஏற்படக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும். அண்ட் இது இல்லாமல் கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் அதாவது நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது அதீத பூச்சிக்கொல்லியோ இல்லைனா தொடர்ச்சியாக ஒரே பூச்சிக்கொல்லியோ பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும். இந்த மாதிரியான அழுத்தங்கள் ஏற்படும் போது பயிரோட வளர்ச்சி தற்காலிகமாக கொண்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மகசூல் தாமதப்படும் அண்ட் பயிரோட ஒட்டுமொத்தமான வளர்ச்சியுமே தாமதப்படும். அண்ட் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த 3 ஃபேக்டர்ஸும் காமனாக ஏற்படக்கூடியது. அண்ட் இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது விண்டு ஸ்ட்ரெஸ், அதீதமான காற்று அடிக்கும் போது இலைகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே காற்றின் போக்கில் போயிடும். ஸோ இதன் மூலயமா இலைகள் வந்து வாடிய நிலையில் காணப்படும். ஸோ இது வந்து விண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது. அண்ட் ஹெர்பிசைட் ஸ்ட்ரெஸ் அதாவது களைக்கொல்லியினால் ஏற்படக்கூடிய அழுத்தம். நம்ம சாதாரணமாக களைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லி அதாவது கான்டாக்டாக ஆக்ட் ஆகக்கூடிய களைக்கொல்லி, இந்த மாதிரியான களைக்கொல்லி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எந்த மாதிரியான பச்சை தண்டுகள் இலைகளில் படுதோ அது மட்டும்தான் காயும். ஸோ இலைகளில் ஒரு பாதி இலையில் மட்டும்தான் பட்டிருக்குன்னா அந்த பாதி இலை மட்டுமே கருகும், மீதி இலை வந்து உயிரோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியம் அதாவது அதிகமான இலைகள் இந்த மாதிரி பட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பயிர் வந்து ஒரு அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கும். ஸோ இது வந்து களைக்கொல்லி அழுத்தம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம். ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்குன்னு குறிப்பிடக்கூடிய இடமாற்றம் செய்யப்பட்ட அதிர்ச்சியினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்துலேருந்து பயிரை மீட்டெடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம எந்த ஒரு பயிரையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி நடவு செய்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கு ஒரு சில நாட்களோ இல்லைனா ஒரு சில வாரங்களோ மாதங்கள் வர அந்த பயிர் வந்து பச்சைத்தன்மையோடயே இருக்கும். ஆனால் புதிய துளிர்கள் எதுவும் எடுக்காமல் ஆரோக்கியமாக தான் இருக்கும். பட் வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே டெம்ப்ரரியாக வளர்ச்சி வந்து நின்று காணப்படும். ஸோ அதுலேருந்து நம்ம பயிரை மீட்டெடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ ஓவராலாக இது வந்து பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தத்துலேருந்து பயிரை தற்காத்துக்கிறதுக்கும் பயிரோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பயோஸ்டிமுலண்ட் தான். ஸோ இந்த மாதிரியான அழுத்தங்கள்லேருந்து பயிர் மீண்டெழும் போது இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜனும் பொட்டாசியமும் பயிரோட வளர்ச்சி அதிகரிக்கிறது அதாவது அதிக பக்கைகள் தூண்டப்படுறதுக்கும் அண்ட் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து பூ பூக்கிறத தூண்டுறதுக்கும் உதவும். ஸோ இந்த ரெண்டுமே பேரலாக நடக்கிறதுனாலையும் வளர்ச்சி குன்றி காணப்பட்டிருந்த அழுத்தத்துக்கு உட்பட்டிருந்த பயிர்கள் வந்து சுலபமாக அதிலேருந்து வெளியே வரதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து எந்த மாதிரி அளவில் பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது காமனாக எந்த ஒரு பயிருக்கும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதாவது பெருமளவு அழுத்தத்துக்கு உட்படாத பயிர்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தலாம். இதுவே மிகுந்த அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க நம்ம குறிப்பிட்டக்கூடிய அழுத்தங்களில் எந்த ஒரு அழுத்தமாக இருந்துச்சாலும் சரி அந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 3 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது 10லேருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம மற்ற இந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சானங்கள் கூடயோ இல்லைனா நுண்டு சத்து மருந்துகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் வந்து 900 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்கு விலையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றியாக தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த பயோஸ்டிமுலண்ட்டோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.